தேவன் உன்னை அழைக்கிறா, திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறா, திருச்சபையே புறப்படு. சகல ஜாதி ஜனங்களே, சகல மொழி கோத்திரங்களே, எல்லா இன தேசத்தவரே, வல்லவர் நற்செய்தி கேளுங்கள், வல்லவர் நற்செய்தி கேளுங்கள். உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்றே உரைத்தாரே. அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்றே உரைத்தாரே. எழும்பிடுவீர் வாலிபரே, கிளம்பிடுவீர் களம் நோக்கி, சென்றிடுவீர் சேனை வீரரே, திரும்பிடுவீர் அரிக்கட்டோடே, திரும்பிடுவீர் அரிக்கட்டோடே. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளுக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். இந்த நாளின் மாலை சிறப்பு ஆராதனை நம்முடைய திருச்சபையின் கொர்நேலியு ஆண்கள் ஐக்கிய சங்க அங்கத்தினர்கள் பொறுப்பேற்று நடத்த இருக்கின்றார்கள். கர்த்தருடைய நாமத்திலே திருச்சபையின் சார்பிலே கொர்நேலியு ஆண்கள் ஐக்கிய சங்க நிர்வாகிகளையும் அங்கத்தினர்களை அன்போடு வரவேற்று, இந்த ஆராதனை வேளைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற உங்களையும் வரவேற்று, இதை நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளருடைய கரங்களிலே தருகிறேன். அவர்கள் பொறுப்பேற்று நடத்துவார்கள். ஞாயிற்றுக்கிழமையின் மாலை ஆராதனையில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஆரம்ப ஜெபத்தை சகோதரர் அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஜெபம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த மாலை ஆராதனையும் நீர் ஆசிரியர் தர வேண்டுமா இடத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக நடைபெறும் இந்த ஆராதனையிலும் ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்கள், பாடப்படும் பாடல்கள், வாசிக்கும் வேத வாக்கியம் ஒவ்வொன்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். செய்தி கொடுக்கிற மகனையும் நீர் ஆசீர்வதியும். இந்த சத்தியத்தின் மூலம் நாங்கள் உடைய வசனத்தை அறியவும் உடைய வேத அறிவில் வளரவும் நிற்க தாரும். ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் நீர் தான் ஆசீர்வதித்து தாரும். ரட்சகர் புனிதமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரின் மகிமைக்காக நாம் அனைவரும் எழுந்து நின்று விசேஷித்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகள் நமஸ்காரம், கரைக்கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். கரைக்கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். நமஸ்காரம் ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மானுட உயிரடைந்தோம் தகுதி மாண்டோம் நமஸ்காரம். தரணியின் மானுட உயிரடைந்தோம் தகுதியில் மாண்டோம் நமஸ்காரம். நமஸ்காரம் பரம சத்குருவே நமஸ்காரம். அருவியா
விசேஷித்த வேத பாடம் நெகேமியா 1வது அதிகாரம் 1-11 வரை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷ வேத பகுதி நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 வரை. நெகேமியா 1. அகலியாவின் குமாரனாக நெகேமியாவின் நடவடிக்கைகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகி ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கைகளையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவு பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரையாக நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியானுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாக நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படியும் செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தாரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீண்டு கொண்ட உமது அடியாருக்கு உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தை உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைக்கூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்கும் பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருந்தேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்படம் வாசித்தாயிற்று. தேவர் இருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் அனைவரும் தேவ செய்திக்காக கடந்து செல்வோம். தேவ செய்தியை நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் சுந்தர ஆசீர்வாதம் அவர்கள் வழங்குவார்கள். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பான திருச்சபையின் பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனாலே கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்கள் மத்தியிலே நான் நிற்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததான நம்முடைய திருச்சபையுடைய போதகர் அவர்களுக்கும், குறிப்பாக கொர்னேலியுஸ் ஆண்கள் ஐக்கியத்தினுடைய நிர்வாக குழு அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனம் எரேமியாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 41வது வசனத்திலே, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மேலான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை கடந்த 4 மாதங்களாக ஒரு அடைபட்டதான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருடைய ஆலயத்திற்கு விடுதலையோடு கூட கடந்து வந்து தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் இருக்கிறதான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வாக்குத்தத்தம் நன்மை செய்யும்படியாக இந்த தேசத்திலே நிச்சயமாக உங்களை நாட்டுவேன் என்று சொல்லி, ஒருவேளை வேதத்தை நாம் வாசிக்கிறதான பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறதான புத்தகத்திலே ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் அங்கே சொல்கிறார். யாக்கோபு 1:17 நாம் வாசிக்க முடியும், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னால், நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு
நன்மையை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் அது முடியும். வேதத்திலிருந்து அநேக சம்பவங்களை அதற்கு நாம் உதாரணமாக சொல்ல முடியும். இன்றைக்கு ஒரு சிறு தியானமாக, ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே அநேக முறை ஜெபித்ததான ஒரு நபர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக மாற்றப்பட்டார் என்று சொல்லி, அதற்கான காரணம் என்ன என்று சொல்லி வேத வசனத்தினுடைய ஆதாரத்தோடு ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே தியானிக்கும்படியாக நான் விருப்பப்படுகிறேன். நெகேமியாவினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நெகேமியா 5:19 இப்படியாய் சொல்கிறது, என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி இந்த நெகேமியா புஸ்தகத்தினுடைய அநேக பகுதிகளிலே நாம் வாசிக்க முடியும். ஆண்டவரே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதான காரியத்தை நாம் வாசிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நெகேமியாவை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறதான பொழுது அவன் அங்கே ஒரு பான பாத்திரக்காரனாக அவன் அங்கே குறிக்கப்படுகிறான். அர்த்தசாஸ்திர ராஜாவினுடைய ராஜ்யபார காலத்திலே பான பாத்திரக்காரனாக வேலை செய்கிறதான ஒரு அலுவலிலே இவன் அங்கே நியமிக்கப்படுகிறான். பான பாத்திரக்காரன் என்று சொன்னால் நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி பட்லர், அதாவது ராஜாவுக்கு கொடுக்கக்கூடியதான போஜனத்தை, ராஜா குடிக்கிறதான பானத்தை ராஜா சாப்பிடுவதற்கு முன்பதாக அதை டெஸ்ட் செய்து ஒருவேளை அது எப்படி இருக்கிறது, சரியான உணவுப் பொருள்கள் சரியான முறையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறதா, ஒருவேளை அவருடைய சாப்பாட்டில் ஏதாவது விஷம் யாராவது கலந்திருக்கிறாங்களா என்று சொல்லி அதை ஆராய்ச்சி செய்து செக் பண்ணி கொடுக்கிறதான ஒரு வேளையிலே இந்த நெகேமியா அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கவர்மெண்ட் வேலைதான் என்றாலும் கூட அவருடைய உள்ளத்திற்குள்ளாக ஒரு பாரம். ஏனென்று சொன்னால் கானான் தேசத்திலே, வாக்குத்தத்தத்தினுடைய தேசத்திலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படியாக சுதந்திரிக்க பெற்றதான இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பதாக அடிமைகளாக்கப்படுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி தங்களுடைய மனம் போன போக்கிலே மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டதான அந்த நியாய பிரமாணத்தை அவர்கள் மீறி தங்களுடைய மனம் போன காரியத்தை அவர்கள் செய்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் சத்துருக்களுடைய கரங்களிலே அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டதை வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிறதான இந்த காரியங்களை நாம் தியானிப்போம் என்று சொன்னால், என்றைக்கு தாவீது கோலியாத்தினுடைய யுத்தமானது, சம்பவமானது நடந்ததோ அதற்கு பின்பதாக பெரும்பாலும் இந்த யூத ஜனங்களுடைய ஆதிக்கம் அது இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் யூதர்களுடைய ஆதிக்கம் அதிகமாய் காணப்பட்டதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். 24 பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே யூதர்களை பற்றி மாத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய காலம், சாலமோனுடைய ராஜாக்களுடைய காலத்திற்கு பின்பதாக சமஸ்த இஸ்ரவேலும் இரண்டாக பிரிக்கப்பட்டு இஸ்ரவேல் சாம்ராஜ்யம், யூதா சாம்ராஜ்யம் என்று சொல்லி பிரிக்கப்பட்டதான பின்பு யூதர்கள் பாபிலோனியர்களால் சிறைப்பட்டு போகிறார்கள், இஸ்ரவேலர்கள் அசீரியர்களால் சிறைப்பட்டு போகிறார்கள். இப்படி சிறைப்பட்டு போன காலத்திற்கு பின்பதாக ஒரு மீட்பின் காலம். எரேமியா அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் அங்கே சொல்கிறதான பொழுது, நன்மை செய்யும்படியாக நிச்சயமாக நான் உங்களை நாட்டுவேன் என்று சொல்லி அவர் அந்த சொல்லுகிறதான அந்த வாக்குத்தத்த வார்த்தையானது யூதர்களுடைய நாட்களிலே அது நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி 3 முறைகளாக யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்களோ, அதை போல 3 காலகட்டங்களிலே அடிமைத்தனத்திலிருந்து மறுபடியுமாக அவர்கள் தங்களுடைய தேசத்திற்கு, வாக்குத்தத்தத்தினுடைய தேசத்திற்கு அவர்கள் திரும்பி வருகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும்.
முதலாவதாக அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து செருபாபேலுடைய தலைமையிலே கிமு 535வது ஆண்டிலே அவர்கள் நாடு திரும்புகிறார்கள். சிறையிருப்புக்கு பின்பு 70 ஆண்டு காலம் அவர்கள் அடிமைகளாக அங்கே ஒப்புக் கொடுக்கப்பட்டதான நாட்களுக்கு பின்பாக அவர்கள் அங்கே நாடு திரும்புகிறார்கள். இரண்டாவது முறையாக எஸ்ராவினுடைய தலைமையிலே, வேதபாரகனாகி எஸ்ராவுடைய தலைமையிலே கிமு 458 அவர்கள் மறுபடியுமாக ஒரு கூட்டம் நாடு திரும்புகிறது. மூன்றாவது முறையாக கிமு 445 நெகேமியாவுடைய தலைமையின் கீழே அவர்கள் நாடு திரும்புகிறதான இது சரித்திர சம்பவம். இப்படி திரும்பி வருகிறதான பொழுது அங்கே நெகேமியா 2வது அதிகாரத்திலே ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான். பாருங்கள், எதிராளிகளாகிய சன்பலாத்தும் தொபியாவும் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் புத்திரருடைய நன்மையை விசாரிக்கும்படியாக ஒரு மனிதன் வந்தான் என்று சொல்லி அவர்கள் எதிராளிகள் கொடுக்கிறதான ஒரு சாட்சி. ஆண்டவரே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபித்ததான நெகேமியாவை இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய நன்மையை விசாரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஆண்டவர் அவர் அங்கே மாற்றுகிறார். காரணம் என்ன? அவனுக்குள்ளாய் காணப்பட்டதான தன்னுடைய ஜனங்களை குறித்து வாழ்ந்து அனுபவிக்க வேண்டியதான ஜனங்கள் இன்றைக்கு அடிமைகளாய் இருக்கிறோமே என்று சொல்லி எப்படியாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், ஆசீர்வாத பூமியிலே ஆசீர்வாதங்களை தாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்கிறதான அந்த ஒரு ஏக்கம், தன்னுடைய ஜனங்களை குறித்துதான ஒரு பாரம் நெகேமியாவின் இடத்திலே காணப்பட்டது. ஒரு அரசு வேலை செய்கிறதான மனிதனாக இருந்தாலும் கூட தன்னுடைய ஜனங்களை குறித்து பாரப்படுகிறதான ஒரு மனிதனாக இந்த நெகேமியா காணப்பட்டது நிமித்தமாக அங்கே நன்மை செய்கிறவனாக இந்த நெகேமியா மாற்றப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், நெகேமியாவை ஆண்டவர் இப்படி மாற்றுவதற்கு காரணம் அவருடைய ஜெப வாழ்க்கை. நெகேமியாவுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேசமானது, தேசத்தினுடைய ஜனங்களானவர்கள் இக்கட்டிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான இக்கட்டான நேரத்திலே ஜெபிக்கிறதான ஒரு நெகேமியா, நாம் பாடமாக வாசிக்க கேட்டதான நெகேமியாவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நான் பார்க்கிறதான பொழுது அந்த அதிகாரம் முழுவதுமாக அவன் எப்பொழுது எருசலேமினுடைய அலங்கமானது இடிக்கப்பட்டதாய், அதனுடைய வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதாய் கிடக்கிறது என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்கள் மூலமாக கேள்விப்படுகிறானோ, அந்த கேள்விப்பட்ட நாட்கள் முதற்கொண்டு அவன் அழுகிறான், சில நாளாய் துக்கிக்கிறான், உபவாசிக்கிறான், தேவ சமூகத்திலே மன்றாடுகிறான் என்று சொல்லி 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து வருகிறதான வசனங்களிலே அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய தேசம் இப்படிப்பட்டதான அலங்கோலமான சூழ்நிலையிலே காணப்படுகிறதே, என்னுடைய தேசம் மீட்கப்பட வேண்டுமே, தேசத்தினுடைய ஜனங்கள் அடிமைகளாய் காணப்படுகிறார்களே, அவர்கள் சுதந்திரவாளிகளாய் மாற வேண்டுமே என்று சொல்லி அவன் அங்கே அங்கலாய்க்கிறதான அந்த ஜெபத்தை தான் 5வது வசனம் முதல் அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் வரை நான் வாசிக்க முடியும். ஒரு ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டதான ஒரு நெகேமியா, ஒருவேளை இன்றைக்கு கூட அடைக்கப்பட்டதான சூழ்நிலையிலே காணப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஒருவேளை ஜெபம் என்று சொன்னால் ப்ரே, P stands for praise. ஒரு ஜெபத்திலே முதலாவதாக ஆண்டவரை துதிக்கிறதான துதியானது காணப்பட வேண்டும். இரண்டாவதாக R stands for repent, மனம் திரும்புதல் கடத்ததான காரியங்கள், தாங்கள் செய்ததான பாவமான காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பை கொடுக்கிறதான ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து மன்னிப்பை பெறுகிறதான வார்த்தைகளை உள்ளடக்கியதாய் ஜெபம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக A stands for ask, ஆண்டவரிடத்திலே கேட்கிறதான நம்முடைய தேவைகளை குறித்து தேவ சமூகத்திலே கேட்கிறதான கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எனவே நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக
நம்முடைய ஜெபம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறதான காரியங்களை அது உள்ளடக்கியதாய் காணப்பட வேண்டும். நான்காவதாக ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஈல்ட், ப்ரொவைட், ப்ரொடியூஸ் என்று சொல்லி அதை நாம் பொருள் கொள்ளலாம். ஆண்டவரே, நான் கேட்டதான தேவ சமூகத்திலே என்னென்ன காரியங்களுக்காக விண்ணப்பங்களை நான் சமர்ப்பித்தேனோ அந்த காரியங்களை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் என்கிறதான அந்த மேலான ஒரு விசுவாசம், இந்த காரியங்களை உள்ளடக்கியதாய் ஜெபங்கள் காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்த நெகேமியாவினுடைய இந்த 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டதான வேத வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த காரியங்கள் அங்கே உள்ளடக்கப்பட்டதை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவரை அவன் துதிக்கிறான். முதலாவதாக உடன்படிக்கையை கிருபையை காக்கிறதான மகத்துவம் உள்ள தேவரே என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதான வார்த்தையை நாம் 5வது வசனத்திலே பார்க்க முடியும். 6வது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் செய்ததான பாவங்களின் நிமித்தமாக, எங்களுடைய தகப்பன் வீட்டார் செய்ததான பாவங்களின் நிமித்தமாக நாங்கள் அடிமைகளாக்கப்பட்டு விட்டோம். பாபிலோன் தேசத்திலே நாங்கள் அடிமைகளாய் காணப்படுகிறோம். நேபுகாத்நேச்சார் எங்களை அடிமைகளாக பிடித்து கொண்டு சென்று விட்டார். எனவே எங்களுடைய சொந்த தேசத்திற்கு நாங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே பாவ அறிக்கை செய்கிறதை இந்த 6வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். 7வது வசனத்திலும் அவர் அங்கே பாவ அறிக்கையினுடைய காரியங்களை அங்கே சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து வருகிறதான வசனங்களிலே அவருடைய தேவைகளை, ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வாரும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தினுடைய அந்த நினைவுகளை அவர் அங்கே தேவ சமூகத்திலே கேட்பதை நாம் வாசிக்க முடியும். எனவே இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை அது எப்படியா இருக்கிறது என்று சொல்லி இந்த நெகேமியாவோடு கூட ஒரு ஒப்புமைப்படுத்தி நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். இக்கட்டிலே ஜெபித்ததான நெகேமியா ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே மனதினுடைய வாரம் தன்னை அழுத்துகிறதான பொழுது அங்கே தேவ சமூகத்திலே அவன் அங்கே ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை அங்கே கேட்டு அவனுடைய தலைமையின் கீழே, எஸ்ரா 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். பெர்சிய ராஜாவாகிய கோரேசுடைய ஆவியை ஆண்டவர் ஏவினதினாலே இந்த பெர்சியர்களுடைய காலம் கிமு 538வது ஆண்டு, கிறிஸ்துவுக்கு முன்பதாக 538 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்ததான ஒரு சம்பவம். அங்கே ஆண்டவருடைய ஆவியானவரால் பெர்சிய ராஜாவாகிய கோரோஸ் ஏவப்படுகிறதான பொழுது அடிமைத்தனத்தில் இருக்கிறதான யூத ஜனங்களை அழைத்து, நீங்கள் எல்லாம் உங்க நாட்டுக்கு நீங்க திரும்பி போங்க, நீங்கள் எங்களுடைய தேசத்திலே அடிமைகளாக இருந்த நாட்கள் போதும், ஆண்டவர் உங்களுக்கு என்று சொல்லி கொடுத்தாரே அந்த தேசத்திற்கு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லி ஆஸ்திகளை, அவர்கள் சம்பாதித்து வைத்திருந்ததான காரியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிறதான எருசலேமில் இருக்கிறதான ஆலயத்தை நீங்கள் சென்று கட்டுங்கள், அதற்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகளை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே கோரேஸ் ராஜா எல்லாவற்றையும் கொடுத்து ஜனங்களை தங்களுடைய சொந்த தேசத்திற்கு அனுப்புகிறதை நான் பார்க்க முடியும். வேதாகமத்திலே இந்த பெர்சிய ராஜாக்களுடைய காலத்திலே யூத ஜனங்கள் தங்களுடைய சுய தேசத்திற்கு திரும்பி சென்றதான அந்த நாட்களிலே அவர்கள் குறிக்கப்படுகிறதான 4 ராஜாக்கள் மிக முக்கியமாக குறிக்கப்படுகிறார்கள். கோரேஸ் ராஜா, தரியு ராஜா, அகாஸ்வேரு ராஜா, அர்த்தசாஷ்ட ராஜா, 4 ராஜாக்கள். அகாஸ்வேரு ராஜாவை குறித்து எஸ்தருடைய புஸ்தகத்திலே ஏனென்று சொன்னால் அகாஸ்வேரு ராஜாவுடைய ராணியாக எஸ்தர் நியமிக்கப்பட்டதை நாம் எஸ்தர் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். அர்த்தசாஷ்டா முதலாவதாக 1, அர்த்தசாஷ்டா 1 ராஜாவினுடைய நாட்களில் தான் இந்த நெகேமியாவினுடைய தலைமையின் கீழே ஒரு கூட்ட ஜனத்தார் அவர்கள் எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். இவர்களுடைய இந்த 4 ராஜாக்களுக்கு பின்பதாக ஒரு சில ராஜாக்கள், அர்த்தசாஷ்டா 2, 3, அதே போல தரியு 2, 3 என்று சொல்லி ராஜாக்கள் ஆளுகை செய்கிறதான நாட்களுக்கு பின்பு, தரியு 3வது ராஜாவுடைய நாட்களுக்கு பின்பு பெர்சிய அரசு வீழ்ந்து கிரேக்கர்கள் ஆளுகைக்கு வருகிறார்கள். மகா அலெக்சாண்டரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கிரேக்க ராஜா, அவருடைய ஆளுகை அதற்கு பின்பதாக நடக்கிறது. பாருங்கள், இப்படி ஒரு நெகேமியாவினுடைய ஜெபத்தை கேட்டு தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய சுய தேசத்திற்கு அனுப்புகிறதான ஒரு தீர்மானத்தை ஒரு ராஜா கொடுக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர்
எவ்வளவு ஒரு கிருபையுள்ளவர் பாருங்கள். ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள், நான் ஜெபிக்கிறதா இந்த ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? அநேக சமயங்களில் நாம் அதை யோசித்து இருக்கிறோம். இன்றைக்கு கூட நம்முடைய தேசத்திலே நம்முடைய நிலைமையை நாம் யோசித்து பார்க்கிறதான பொழுது, கடந்த 4 மாதங்களாக பூட்டப்பட்டதான ஒரு சூழ்நிலை. இப்பொழுது லாக்டவுன் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட, சரியாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஃபுல் லாக்டவுன் என்று சொல்லி ஒரு முழுமையாக அடைக்கப்பட்டதான சூழ்நிலை. ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயத்திற்கு சென்று தேவனை தரிசித்து விடக்கூடாது சொல்லுகிறதான காரியம், அதன் மூலமாக ஸ்ப்ரெட் அதிகமாகிவிடும் என்று சொல்லி, எப்படியாவது தேவனை ஆராதிப்பதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய ராஜாக்கள் அவர்கள் எத்தனை பண்ணுகிறதான பொழுது, தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறதான ஜெபங்கள் நிச்சயமாக ஆண்டவர் அதை கேட்டு பதில் கொடுத்து நம்முடைய இக்கட்டிலிருந்து எப்படி யூத ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்களோ, விடுதலை பெற்றார்களோ, அதை போல நாமும் மீட்கப்படுவோம் என்பதிலே சற்றேனும் மாற்று கருத்து இல்லை. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய இந்த அடிமைத்தனத்தை அவர் மாற்றுவார். எனவே இக்கட்டிலை ஜெபித்ததான நெகேமியாவுடைய அனுபவம். இரண்டாவதாக இடைவிடாது ஜெபித்ததான ஒரு நெகேமியா. பாருங்கள், நெகேமியா 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நான் வாசிக்கிறதான பொழுது, அர்த்தசஷ்ட ராஜாவினுடைய நாட்களிலே அவன் 20வது வருஷம் கிஸ்லேயு மாதத்திலே என்று சொல்லி அங்கே கிஸ்லேயு என்கிறதான ஒரு மாதம் அங்கே குறிக்கப்படுகிறது. தொடர்ந்து நெகேமியா 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே நிசான் என்கிறதான ஒரு மாதம் அங்கே குறிக்கப்படுகிறது. ஒருவேளை ஹீப்ரு காலண்டரை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், கிஸ்லேவ் என்பது 3வது மாதத்தை குறிக்கக்கூடியதாய் அது காணப்படுகிறது. நிசான் என்பது 7வது மாதத்தை குறிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. பாபிலோனிய காலண்டர்ல வேதாகமத்திலே சொல்லப்பட்டதான ஒவ்வொரு மாதங்களை குறித்து நான் பார்க்கிறதான பொழுது, அதிலே கிஸ்லேவ் என்கிறது 9வது மாதத்தை குறிக்கிறது. நிசான் என்பது 1வது மாதத்தை குறிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. வேதாகமத்திலே அநேக மாதங்களை குறித்து ஆபிப், சீப், சீவான், தேபேத், ஆதார் என்று சொல்லி அநேக மாதங்கள், ஒவ்வொரு மாதங்களும் அந்த காலகட்டங்களிலே நடந்ததான சம்பவங்களை வேதத்திலே நாம் அநேக வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். நான் இங்கே சொல்ல வருகிறதான காரியம் என்ன, தொடர்ச்சியாக 4 மாதங்கள் இந்த கிஸ்லேயு மாதத்திலிருந்து நிசான் மாதம் வரைக்கும் அங்கே நெகேமியா பாரப்பட்டு அவன் ஜெபிக்கிறான். இடைவிடாது அவன் ஜெபிக்கிறான். ஒருவேளை நாமும் கூட கடந்த மார்ச் மாதம் 20 தேதிக்கு பின்பதாக ஒரு அடைக்கப்பட்டதான சூழ்நிலைக்கு நேராக நாம் கடந்து வந்தோம். ஏறக்குறைய 4 மாதங்கள் இப்பொழுது ஆகிவிட்டது. 4வது மாதத்தை கடந்து நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? இடைவிடாது ஜெபித்ததான நெகேமியா, ஆண்டவரே எப்படியாவது என்னுடைய ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், அவன் அங்கே பாரப்படுகிறான். ராஜாவுடைய சமூகத்திலே அவன் அங்கே கடந்து செல்கிறதான பொழுது ராஜா நெகேமியாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி ஒன்றும் இல்லையே, இது உன்னுடைய மனதினுடைய துக்கமே ஒழிய வேறொன்றும் இல்லை என்று சொல்லி 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே நான் வாசிக்க முடியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி உலகத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள். பாருங்கள், இவனுடைய மனதினுடைய பாரம், எப்படியாவது என்னுடைய ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்கிறதான அந்த ஆத்தும பாரம் அவருடைய முகத்திலே அங்கே வெளிப்படுகிறதை ராஜா காண்கிறார். அவர் அங்கே கேட்கிறதான பொழுது நெகேமியா சொல்லுகிறதான வார்த்தை, ராஜாவே, என்னுடைய பிதாக்களுடைய கல்லறைகள் இருக்கக்கூடிய ஸ்தலமாகிய நகரம் பாழாய் கிடக்கிறது. அதனுடைய வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு காணப்படுகிறது. இப்படி இருக்கிறதான பொழுது நான் துக்கமுகமாய் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி அவள் அங்கே சொல்லுகிறதான வார்த்தையை நான் பார்க்க முடியும். அங்கே 4வது வசனத்திலே ஒரு வார்த்தை என்னை மிகவும் தொட்டதான ஒரு வார்த்தை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி
ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து என்று அதற்கு அடுத்த வசனத்திலே அவர் அங்கே சொல்லுகிறார். பாருங்கள், பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ஒரே வார்த்தை. அதற்கு பின்பதாக நெகேமியா அங்கே என்ன ஜெபித்தார் என்கிறதான காரியங்கள் அங்கே குறிப்பிடப்படவில்லை. வேத ஞானிகள் இதை சொல்லுகிறார்கள், ஆரோ பிரேயர், அம்பு ஜெபம். என்ன நமக்கு தேவைப்படுகிற ஷார்ட் பிரேயர். ஆண்டவரே, ராஜாவின் இடத்திலே ராஜா கேட்கிறார், ஏனப்பா நீ துக்கமுகமாய் இருக்கிறாய் என்று சொல்லி ராஜாவினுடைய சமூகத்திலே காரியங்களை சொல்வதற்கு முன்பதாக பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் அங்கே ஜெபிக்கிறான். ஒரு பாரசீக ராஜாவினிடத்திலே தன்னுடைய தேவைகளை, மனதினுடைய பாரத்தை சொல்லுவதற்கு முன்பதாக பரலோக ராஜாவினிடத்திலே தன்னுடைய காரியங்களை சொல்லிவிட்டு அங்கே பெர்சிய ராஜாவாகி அர்த்தசாஷ்டாவிடத்திலே சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஒரு ஷார்ட் பிரேயர். என்ன ஜெபித்திருப்பார்? ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் நான் ராஜாவிடத்தில் சொல்ல போறேன், அவருடைய கண்கள் எனக்கு தயவு கிருபை கிடைக்க செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். வேதாகமத்தில் இப்படி அநேக ஷார்ட் பிரேயரை நாம் பார்க்க முடியும். சீமோன் பேதுரு அங்கே கடலில அவன் அப்படி நடந்து வருகிறதான பொழுது மடிந்து போகிறோமே என்று சொல்லுகிறதான பொழுது, ஆண்டவரே என்னை ரட்சியும், the Lord save me என்று சொல்லி சிறு ஜெபத்தை அவர் அங்கே ஏறெடுக்கிறார். அவர் ஒருவேளை அந்த சூழ்நிலையில, ஆண்டவரே நீர் என்னை கூப்பிட்ட போது என்னுடைய வலைகளை எல்லாம், என்னுடைய படகை எல்லாம் விட்டு நான் உம்மை பின்பற்றி வந்தேனே, உமக்காக நான் எவ்வளவு வைராக்கியமான வார்த்தைகளை நான் பேசி இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பேதுரு ஜெபித்ததாய் அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஒரே வார்த்தை, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி பேதுரு அங்கே ஜெபிக்கிறார். பாருங்கள், தேவ சமூகத்திலே காரியங்களை ஒரு ஷார்ட் பிரேயர், இடைவிடாது ஜெபிக்கிறதான இந்த நெகேமியாவினுடைய அனுபவம் வேதத்தில் 2 இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். கொலோசியர் 4:2 வாசிக்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறதான காரியங்களிலே இடைவிடாது ஆண்டவருடைய சமூகத்திலே. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய திருச்சபையிலே ஒவ்வொரு ஐக்கிய சங்கத்தினரும் இடைவிடாது ஜெபிக்கிறதான ஒரு காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய நாம மகிமைக்காக நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அவர்கள் கூடி ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஏதுகரங்கள் மூலமாக, மீட்டிங்ஸ், ஜூம் மீட்டிங்ஸ் மூலமாக, வெபெக்ஸ் மீட்டிங் மூலமாக அவர்கள் ஜெபிக்கிறதான, தேவனை சார்ந்து ஜீவிக்கிறதான அந்த காரியங்களை பார்க்கிறதான பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இடைவிடாது ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம். ஒருவேளை கடந்த நாட்களிலே 2 முறை நான் ஜெபித்திருப்போம் என்று சொன்னால், இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்முடைய ஜெப வாழ்க்கையை சற்று கூட்டிக் கொள்ளலாம். 3 முறை 4 முறை வேதத்தை அரை மணி நேரம் தியானம் செய்வோம் என்று சொன்னால், இந்த நாட்களிலே அடிஷனலாக இன்னொரு அரை மணி நேரம், இப்படியாக எப்படியெல்லாம் தேவ சமூகத்திலே நாம் நம்முடைய நேரங்களை கூட்டிக் கொள்ள முடியுமோ, ஜெப நேரங்களை அதிகப்படுத்த முடியுமோ, அப்படி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறதான பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்டு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு சமயம் ஒரு திருச்சபையினுடைய ஊழியர் தன்னுடைய சபையினுடைய விசுவாசிகளை பார்த்து இப்படியாய் கேட்டாராம், உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? இடைவிடாமல் நீங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டதான பொழுது, ஒரு வீட்டு வேலை செய்கிறதான ஒரு வேலைக்கார பெண்மணி, ஐயா நான் இடைவிடாது ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கரங்களை தூக்கி காட்டினார்களாம். எப்படி நீங்கள் இடைவிடாது ஜெபிக்கிறீர்கள் என்று சற்று சொல்லுங்களேன் என்று சொல்லி போதகர் கேட்டதான பொழுது அவர்கள் சொன்னதான காரியம், ஐயா நான் ஒரு வீட்டிலே வேலை செய்கிறேன், அங்கே வேலை செய்ய நான் கடந்து செல்கிறதான பொழுது, காலையிலே நான் பாத்திரங்களை நான் கழுவுகிறதான பொழுது, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என்னையும் நீர் பாவம் வர கழுவும் என்று சொல்லி அந்த பாத்திரங்களை கழுவுகிறதான பொழுது நான் தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபித்துக் கொண்டே அந்த காரியங்களை செய்வேன் என்று சொல்லி சொன்னாராம்.
அதே போல துணிகளை நான் துவைக்கிறதான பொழுது, ஆண்டவரே என்னுடைய பாவ கரைகளும் நீங்கும்படியாக உம்முடைய கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தினதான ரத்தத்தினால் என்னுடைய இந்த பாவ கரைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டே என்னுடைய அந்த வேலையை நான் செய்வேன். அதே போல வீட்டிலே கிடைக்கிறதான குப்பைகளை நான் கூட்டுகிறதான பொழுது, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால் அவை எல்லாவற்றையும் இப்படியாக நீர் கூட்டி என்னை சுத்திகரியும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நான் ஜெபித்துக் கொண்டே என்னுடைய வேலைகளை செய்வேன் என்று சொல்லி சொன்னாராம். பாருங்கள், செய்கிறதான ஒவ்வொரு வேலைகளிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நினைத்தவர்களாக, தேவ சமூகத்திலே அர்ப்பணித்தவர்களாக, அப்படியாக வாழ்கிறதான ஒரு அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். இறுதியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி என்னுடைய இந்த தியானத்தை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக இக்கட்டிலே ஜெபித்ததான நெகேமியா, இரண்டாவதாக இடைவிடாது ஜெபித்த நெகேமியா, மூன்றாவதாக இறுதி வரை ஜெபித்த நெகேமியா. இந்த நெகேமியா புஸ்தகத்திலே 13 அதிகாரங்கள் உள்ளது. இந்த அதிகாரத்திலே முதலாவது அதிகாரத்தை நான் முதல் வசனம் முதற்கொண்டு நான் வாசிக்க ஆரம்பிக்கிறதான பொழுது ஒரு ஜெபத்திலே ஆரம்பிக்கிறதான ஒரு அதிகாரம். ஜெபத்திலே ஆரம்பித்து இந்த நெகேமியா சாப்டருடைய இறுதி அதிகாரத்தினுடைய இறுதி வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால் ஜெபத்திலே முடிக்கிறதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். ஜெபத்திலே ஆரம்பித்து ஜெபத்திலே முடிக்கிறதான ஒரு அத்தியாயமாக இந்த நெகேமியா காணப்படுகிறது. ஆரம்பம் முதல் முடிவு வரை நெகேமியாவினுடைய ஜெப வாழ்க்கையை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட காலையிலே நாம் ஜெபித்து நம்முடைய காரியங்களை நாம் ஆரம்பிக்கிறோம். இரவு நேரத்திலே படுக்கைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் குடும்பமாக கூடி ஜெபித்து நாம் படுக்கைக்கு நேராய் கடந்து செல்கிறோம். ஒரு நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஒரு அனுபவம். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே இப்படிப்பட்டதான ஜெப வாழ்க்கை காணப்படுகிறது. ஆரம்பமும் ஆண்டவரோடு கூட, அந்த நாளினுடைய முடிவும் அது ஆண்டவரோடு கூட. இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நெகேமியாவிடத்திலே காணப்பட்டது. அப்படி காணப்பட்டது நிமித்தமாகத்தான் எத்தனை எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே. அவனுடைய எதிராளிகள், அவன் அங்கே எருசலேமினுடைய அலங்கம் கட்டப்படுகிறது, வாசல்கள் தீக்கிரையாக்கப்பட்டதான அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதான வாசல்கள் திரும்பி அது கட்டப்படுகிறது. ஒருவேளை எருசலேமினுடைய அலங்கத்தில் அந்த வாசல்களை நாம் பார்க்கிறதான பொழுது 4 திசைகளிலும் 3 வாசல்கள், 12 வாசல்களை நாம் அங்கே பார்க்க முடியும். பள்ளத்தாக்கின் வாசல், குப்பை மேட்டு வாசல், ஊருணி வாசல் என்று சொல்லி அநேக வாசல் அங்கே நெகேமியாவுடைய புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 12 வாசல்கள். இத்தனை வாசல்களையும் எழுப்பி கட்ட வேண்டும். அதற்கென்று சொல்லி வேலை செய்கிறதற்கு ஆட்களை நியமிக்க வேண்டும். அவர்கள் எந்த விதமான தொய்வுமின்றி அந்த காரியங்களை அவர்கள் செய்து நிறைவேற்ற வேண்டும். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்களுடைய கரங்களை திடப்படுத்தியதான நெகேமியாவை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். இப்படி ஒருவேளை ஜனங்களுடைய கரங்கள் திடப்படுத்தப்பட்டதான பொழுது கூட எதிராளிகளின் நிமித்தமாக, வெரி பர்டிகுலர்லி சன்பல்லாத், தொபியா, கேசேம், எப்படியெல்லாம் இவர்களை மனமடிவாக்க முடியுமோ அப்படியெல்லாம் அவர்கள் அங்கே சூழ்ச்சி செய்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை வாசல்களை நீங்கள் கட்டுவீர்கள் என்று சொன்னால் ஒரு நரி அதன் மேல் ஏறி போனால் கூட அது இடிந்து விடும். அப்படிப்பட்டதான காரியங்களைத்தான் உங்களால் செய்ய முடியும் என்று சொல்லி எல்லாம் எத்தனை பேச்சுகளை அவர்கள் அங்கே பேசுகிறார்கள். எப்படியாவது இந்த நெகேமியாவினுடைய முயற்சிகளை தடை செய்து விட வேண்டும் என்று சொல்லி பயம் உண்டாக்குகிறதான அநேக பேச்சுகளை அவர்கள் அங்கே பேசுகிறார்கள். ஆனால் இத்தனை பேச்சுகளையும் இத்தனை எதிராளிகளுடைய சூழ்ச்சிகளையும் முறியடித்து அங்கே அலங்கம் கட்டப்படுகிறது. சரியாக 52 நாட்களிலே அங்கே எல்லா தீக்கிரையாக்கப்பட்டதான அந்த வாசல்களும் அங்கே திரும்பி எழுப்பப்படுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். காரணம் என்ன? அவனுடைய ஜெப வாழ்க்கை. இறுதி வரை நெகேமியா ஜெபித்ததான ஜெப வாழ்க்கை. அங்கே எல்லாம் கட்டப்பட்டு பண்டிகைகள் ஆசரிக்கப்பட்டதான பின்பு எஸ்ராவின் மூலமாக நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டு எப்படி அடிமைத்தனத்தினுடைய நாட்களுக்கு முன்பதாக யூத ஜனங்கள்
பண்டிகைகளை ஆசரித்து எப்படி அந்த ஒழுங்குமுறைகளை அவர்கள் கடைபிடித்தார்களோ, லேவியர்கள், பாடகர் குழுவினர் இவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய பிளேஸ்ல எல்லாவற்றையும் அந்த ஒழுங்குபடுத்துகிறதான அந்த பணியை மிக சிறப்பாக நெகேமியா செய்து முடித்ததை இந்த 13 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி ஒரு மனிதனை நன்மை செய்கிறவனாக ஆண்டவர் மாற்ற காரணம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான ஜெப வாழ்க்கை. இன்றைக்கு நாமும் கூட தேவ சமூகத்திலே, ஆண்டவரே இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த வாக்குத்தத்தத்தின் படியாக நன்மை செய்யும்படி ஆண்டவரே நீர் எங்களை நினைத்தருளும், எங்களுடைய தேசத்திலே நீர் நாட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறதான பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மையும் நாட்டுவார். மற்ற ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நம்மையும் அவர் மாற்றுவார் என்பதிலே துளியும் மாற்றமில்லை. தேவ கரத்திலே ஒருவேளை நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து தேவ கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்ததான இந்த மேலான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுப்பார். அப்படிப்பட்டதான மேலான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கமுள்ள அன்பின் பிதாவே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே கொர்நேலியு ஆங்க அழிக்கத்தின் மூலம் அப்பா இந்த ஆராதனை நடத்துவதற்கு நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை தந்திருளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இந்த லாக்டவுன் நாட்களிலும் இந்த இப்பொழுதும் இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் அப்பா அவர்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் மாற்றி நீர் ஆண்டவரே காரியம் மாறுதலால் முடிந்தது என்ற வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆசீர்வாதத்தையும் நல்ல பலத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நோயின் தாக்குதல்கள் எதுவும் எங்கள் குடும்பங்களை அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நாங்கள் எடுத்த பாடல்கள், செய்தி வேலை, ஜெப வேலை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஜெப வேலையிலும் ஆண்டவரே அப்பா இந்த ஏதுகரத்தை பயன்படுத்தி கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சபை போதர் ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் கூறுவார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய பிரயாசங்கள், முயற்சிகள், ஊழியங்கள், விசேஷமாக திருச்சபையின் மற்றும் பேராயத்தின் கொர்நேலியு ஆண்களை சங்க ஊழியங்கள் அனைத்தோடும் இன்று வென்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பால் மறவாதே. ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவ சமாதானம் கிருபை உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்திடுவோம், ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்துக்காய் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம், ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம்.